வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை என்று KGF இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு ஸ்ரீகுமாரின் ஆவேச குரல். கோலார் தங்க வயல் KGF தங்க சுரங்கம் மூடப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இன்று KGF தொழிலாளர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து மாபெரும் கண்டன போராட்டத்தை முன்னெடுத்தனர். சுரங்கம் மூடப்பட்ட இந்த நாளை கருப்பு தினமாக அனுசரித்து மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள்: நிலுவைத் தொகை கடந்த 25 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் 53 கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். வீட்டு உரிமை தொழிலாளர்கள் குடியிருக்கும் வீடுகளை அவர்களுக்கே சொந்தமாக்கிக் கொடுக்க வேண்டும். வாடகை ரத்து குடியிருப்புகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரையிலான பெரும் வாடகை தொகையை ரத்து செய்ய வேண்டும். எங்கள் நிலம் எங்கள் உரிமை. மேலும் அவர்கள் கூறியவதில், அதானி அம்பானிக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? மத்திய அரசு அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளின் கோடிக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்கிறது. ஆனால் வியர்வை சிந்தி உழைத்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் அதிக வாடகையை வசூலிப்பது எந்தவிதத்தில் நியாயம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். டெல்லி வரை எங்களது போராட்டம் தொடரும் என எச்சரித்துள்ள தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை ஓயப் போவதில்லை என உறுதிபட தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ನಮ್ಮ ಭೂಮಿ ನಮ್ಮ ಹಕ್ಕು. KGF CPI ಪಕ್ಷದ ಶ್ರೀಕುಮಾರ್ ಅವರ ಆಕ್ರೋಶದ ಧ್ವನಿ. ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ KGF ಚಿನ್ನದ ಗಣಿ ಮುಚ್ಚಿ 25 ವರ್ಷಗಳು ಪೂರ್ಣಗೊಂಡ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇಂದು KGF ಕಾರ್ಮಿಕರು ಮತ್ತು ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರು ಸೇರಿ ಭಾರೀ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸಿದರು. ಗಣಿ ಮುಚ್ಚಿದ ದಿನವನ್ನು ಕಪ್ಪು ದಿನವಾಗಿ ಆಚರಿಸಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧ ಘೋಷಣೆಗಳನ್ನು ಕೂಗಿದರು. ಪ್ರತಿಭಟನೆಯ ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳು: ಬಾಕಿ ಮೊತ್ತ ಕಳೆದ 25 ವರ್ಷಗಳಿಂದ ನೀಡದಿರುವ 53 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಬಾಕಿ ಮೊತ್ತವನ್ನು ತಕ್ಷಣ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. ಮನೆ ಹಕ್ಕು ಕಾರ್ಮಿಕರು ವಾಸಿಸುತ್ತಿರುವ ಮನೆಗಳನ್ನು ಅವರ ಹೆಸರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ನೀಡಬೇಕು. ಬಾಡಿಗೆ ರದ್ದು ವಸತಿಗಳಿಗೆ ವಿಧಿಸಿರುವ 30,000ದಿಂದ 40,000 ರೂಪಾಯಿವರೆಗೆ ಇರುವ ಭಾರೀ ಬಾಡಿಗೆ ಮೊತ್ತವನ್ನು ರದ್ದುಪಡಿಸಬೇಕು. ಅದಾನಿ ಅಂಬಾನಿಗೆ ಒಂದು ನ್ಯಾಯ, ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ನ್ಯಾಯವೇ? ಪ್ರತಿಭಟನೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ನಾಯಕರು, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಅದಾನಿ ಮತ್ತು ಅಂಬಾನಿ ಪೋಂಥ ದೊಡ್ಡ ಉದ್ಯಮಿಗಳ ಕೋಟ್ಯಾಂತರ ಸಾಲಗಳನ್ನು ಮನ್ನಾ ಮಾಡುತ್ತದೆ. ಆದರೆ ಬೆವರು ಸುರಿದು ದುಡಿದ ಕಾರ್ಮಿಕರ ಬದುಕನ್ನು ಸಂಕಷ್ಟಕ್ಕೆ ತಳ್ಳುವಂತೆ ಹೆಚ್ಚುವರಿ ಬಾಡಿಗೆ ವಸೂಲಿ ಮಾಡುವುದು ಯಾವ ನ್ಯಾಯ ಎಂದು ತೀವ್ರವಾಗಿ ಪ್ರಶ್ನಿಸಿದರು. ದೆಹಲಿ ತನಕ ನಮ್ಮ ಹೋರಾಟ ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡಿದ ಕಾರ್ಮಿಕರು ತಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳು ಈಡೇರಿಸುವವರೆಗೆ ಹೋರಾಟ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ ಎಂದು ದೃಢವಾಗಿ ಘೋಷಿಸಿದರು. அன்பார்ந்த தங்கையில் உழைக்கும் மக்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உங்களை இந்த தங்கவயல் மூடிய தினத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்று தங்கவயல் மூடி 25 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் ஆகியும் தங்க சுரங்கம் மூடப்பட்ட தினத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை 500 கோடி இன்னும் தரவே இல்லை. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான வீடுகளை முதல் டெல்லி வரை சென்று எங்களுடைய போராட்ட முறைகளை தொடர்ந்து இருக்கிறோம். இந்த தொழிலாளிக்காகவும் இந்த தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு அந்த தொழிலாளியுடைய பக்கம் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கையான அந்த நீண்ட நாள் கோரிக்கையான வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை வலியுறுத்தி எங்களுடைய தொடர்ச்சியான ஒரு சிறிய கோரிக்கை இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா வீட்டுக்கும் வாடகை கொடுக்க சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வாடகையில் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. தங்க சுரங்கத்தினுடைய தொழிலாளி பேரங்களாகி நாங்கள் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். பெரும் முதலாளிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் 80 கோடியிலிருந்து 90 கோடி மட்டும் ஏற்கனவே பெயரில் கடன்களை தள்ளுபடின்ற இந்த மத்திய அரசு எங்களுடைய தொழிலாளிகளுடைய சிறிய வாழ்வாதாரத்தை
இந்த வாடகையை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய வயிற்றில் அடிக்காம அவங்களோட வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும், இந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். அதே போல இன்று நடக்கின்ற தங்கவயல் ஐக்கிய முன்னணியுடைய கருப்பு தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கு பெறும், ஆதரவு தெரியும் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய உடனடி கோரிக்கையாக இந்த வாடகையுடைய அது ஒரு கோடிக்கணக்கான பணம் வரும், அந்த லிஸ்ட்டு தருது, அந்த வாடகை பணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறது. ஏனென்றால் பெரும் முதலாளிகளுக்கு இந்த மாதிரி ஏற்காட்டுன்ற பேரில் தள்ளுபடி பண்ணியிருக்கிறது. அதனால் இந்த மத்திய அரசுக்கு எவ்வளவு கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். என்றும் மக்கள் மத்தியுடன் தொழிலாளி மத்தியுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கும். இன்கிலாப் ஜிந்தாபாத்.